கோபிநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் மக்கள்ஸ். இது வந்து செலவு வந்து மாட்டு கொம்பு கட்டலாம். இது எவ்வளோ வருது? இது 150. கோபிநாத சுவாமி கோயிலோட அடிவாரத்துக்கு வந்துச்சுங்க. பசு மாடுகள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாடு வந்து கண்ணு போட்டதுக்கு அப்புறம் அந்த மாடுகளும் கன்றுகளும் நல்லா இருக்கணும், அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா மக்கள் இங்கே வராங்க. நம்ம திண்டுக்கல்லேருந்து ஒரு 1.5 hours ஜேர்னி இருக்கு. டக்குன்னு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு வரலாம். மக்கள்ஸ் நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டோம். பட் பார்க்கிங்க்கு வந்து டோக்கன் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பைக்குக்கு. பட் நம்ம பார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா கோபிநாதர் சுவாமி திருக்கோயில் வந்துட்டு இங்கேருந்து தெரியுதுங்க. ரொம்பவே பெருசாக இருக்குது, ஹைட்டாக வந்துட்டு மேலே இருக்குது. இப்போ நம்ம அந்த மலை உச்சியில் ஏற போகிறோம். நம்ம பழனி மலை ஃபீல் தான் சேம் வருது.